ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி அருமையான ஒரு லஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது, புதினா மல்லி 1 கைப்பிடி. இந்த பக்கம் வந்து கொஞ்சமாக சோம்பு, 2 பட்டைத்துண்டு, 1 கிராம்பு, ஒரு அன்னாச்சி மொக்கு, ஒரு இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு, தயிர் தேவையான அளவு. இது வீட்டில் நம்ம சாப்பாடு செய்கிற பொன்னி அரிசி ஒரு 2 டம்ளர் ஊற வச்சுருக்கேங்க. ஒரு 20 நிமிஷமாக ஊறிட்டுருக்கு. இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு 3-4 டீஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டு இப்போ அதோட வெங்காயத்தையும் போட்டு இந்த அளவு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா மேட்ச் ஆகி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ தக்காளி உள்ளே எல்லாமே சேர்த்தாச்சுங்க. நான் வந்து எடுத்திருக்க அரிசிக்கு தகுந்த மாதிரி தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக வேணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. வெங்காயமும் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு, தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு 2 டீஸ்பூன் போல் தயிர் ஊற்றிக்கலாம். 2லேருந்து 3 டீஸ்பூன் வேணாலும் ஊற்றிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பாடு. அதுக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. தயிர் நல்லா அந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா மிக்சிங் ஆகிற மாதிரி விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து அரைச்சி வச்சுருக்க நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க. நான் 1லேருந்து ஒரு 1.5 டீஸ்பூன் போல் போட்டிருக்கேன். வேறு எந்த மசாலாவும் இதில் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. கரம் மசாலா இது எதுவுமே சேர்த்துறதில்ல. வெறும் இஞ்சி பூண்டு. நாங்கள் எங்கள் வீட்டில் இதே மாதிரி தான் செய்வோம். அதே மெத்தடில் தான் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செம்மையாக இருக்குங்க சாப்பாடு. வெறும் எம்டி பிரியாணி மாதிரி இருக்கும். இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா இப்போ உள்ளே சேர்த்தாச்சு. கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா இப்போ இது வந்து நல்லா அதிகமாக போட்டோம்னா நல்லா சாப்பாடு நம்மளுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கு வேண்டி தான் போடுறது. காரத்துக்கு நான் 4 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் மிளகாத்தூளும் இப்போ சேர்த்துவேன். இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சப்பொடி. காரமாக இருக்கனால மிளகாப்பொடி கொஞ்சமாக எடுத்துருக்கேங்க. ரொம்ப காரம் ஜாஸ்தியாக இருக்குன்னு. மல்லிப்பொடி வந்து ஒரு 3/4 டீஸ்பூனு. இது ஆப்ஷனல் தான். மல்லிப்பொடி உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் போட வேண்டாம். இப்போ வந்து காஷ்மீர் சில்லி மிளகாத்தூள் நான் கொஞ்சம் எடுத்துருக்கேங்க. இது வந்து கலரும் கொடுக்கும், காரமும் இருக்காது. அதனால் கொஞ்சம் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பக்கம் வந்து இந்த சாப்பாட்டுக்கு நான் தண்ணி வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருந்தேன். தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த சாப்பாட்டுக்கு சைடிஷாக வந்து ஒரு சோயாவில் ஒரு சுக்கா தாங்க செய்ய போகிறோம். சோயா வந்து நான் நல்லா சுடுதண்ணியில் போட்டு இப்போ தண்ணி நல்லா புழிஞ்சு இப்போ எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணது, தக்காளி 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு. இப்போ இங்கே சாப்பாடு தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே இங்கே நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாங்க சுக்காவுக்கு தேவையான பொருள். இப்போ கொஞ்சமாக ஒரு சோம்பு போட்டிருக்கேங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஜீரகம் கொஞ்சம், குருமிளகு கொஞ்சம் இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கலாம். பச்சையாகவே அரைச்சா போதும், வறுத்து அரைக்க வேண்டாம். இந்த பக்கம் நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி வந்து நல்லா தண்ணி வடித்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம உப்பு எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்ததும் குக்கர் விசில் போட்டு வச்சிடலாங்க. இந்த பக்கம் சுக்காவுக்கு ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிருக்கேங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக சோம்பு. இப்போ சோம்பு போட்டதும் வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா முருகி வரணுங்க. அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சுக்கா வந்து நம்ம சாம்பார் சாதம், ரச சாப்பாடு, தயிர் சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா முருகி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் போட்டிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, மல்லித்தூள், காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள், காஷ்மீர் சில்லி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாங்க.
இதிலேயே வந்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இந்த மசாலா வந்து கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசம் போகிறக்கு கொஞ்சமாக தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு பாருங்கள், தண்ணி ஓரளவுக்கு சேர்த்திருக்கேன். இப்போ நல்லா மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துருக்க சோயாவை உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ஒரு டைம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிக்காத குழந்தைங்கள சூப்பராக இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துட்டு, இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து அந்த பொடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டாங்க. இப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா நம்ம சுக்கா வர வரைக்கும் நம்ம வறுத்து பாருங்கள். எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு சுக்கா ரெடி ஆயிடுச்சுன்னு. அது கூட இந்த பக்கம் சாப்பாடும் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.